நாயகன் திரைப்படம் வெளியாகி 37 ஆண்டுகளுக்கு அப்புறமா மணிரத்னம் கமல் இணையிற திரைப்படமா தக்லீஃப் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துல கமல் கூட எஸ்டிஆர், த்ரிஷா உள்பட பல்வேறு நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. கமல் இதுல ரங்கராய, சக்திவேல், நாயக்கர் அப்படின்னு 3 கதாபாத்திரங்கள் நடிக்கிறதா சொல்றாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. இதுவரைக்கும் ஏஆர் ரஹ்மானோட இசையில 2 பாடல்கள் உருவாக்கப்பட்டு படமாக்கப்பட்டுருச்சு. தேவர் மகன் படத்துல சிவாஜியும் கமலும் எப்படி சேர்ந்து நடிச்சிருப்பாங்களோ அப்படி ஒரு காம்பினேஷனா சிம்பு மற்றும் கமலுடைய போர்ஷன் இந்த படத்துல இருக்கும்னு சொல்றாங்க. பரம்பரையா கேங்ஸ்டரா இருக்கக்கூடிய குடும்பத்துல நடக்கக்கூடிய கதை தானாமா இது. கமல் கூட படம் முழுக்க சிலம்பரசன் சேர்ந்து வருவார் அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் சொல்றாங்க. படத்தினுடைய கதை செர்பியா, ஜெய்சால்மர், டெல்லி, பாண்டிச்சேரி, சென்னை என பல இடங்கள்ல பயணிக்கிறது அப்படின்றதுனால பல இடங்கள்ல படப்பிடிப்பு தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல் கட்ட படப்பிடிப்பு முடிச்சு அதற்கான டப்பிங் போர்ஷன்ஸையும் ஆக்டர்ஸ் முடிச்சிட்டாங்க. அடுத்த கட்ட படப்பிடிப்பு கோவாவில் தொடர்ந்து நடைபெற இருக்கு. இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள கண்டிப்பா இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிரும். அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே தக்லைஃப் ரிலீஸ் ஆயிடும் சொல்றாங்க. படத்துல அப்பா பையனா வரக்கூடிய கமலஹாசன், சிலம்பரசன் சம்பந்தப்பட்ட அந்த கூட்டணி காட்சிகள், அதாவது காம்போவா வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம்.